அடுத்து வந்து மரபணுக்குள்ளே நிகழும் இடைச்செயல்கள். இடைச்செயல்கள் அப்படிங்கும்போது இதில் வந்து 4 டைப்பாக இருக்குது. என்னென்ன அப்படின்னா, ஒன்று முழுமையற்ற ஓங்குத்தன்மை, இன்னொன்று இணை ஓங்குத்தன்மை, இன்னொன்று பல்கூட்ட அல்லீல்கள், இன்னொன்று பல மரபணுக்குள் நிகழும் இடைச்செயல்கள். இப்போ வந்து முழுமையற்ற ஓங்குத்தன்மை அப்படிங்கும்போது என்ன இதில் சொல்கிறாங்க அப்படின்னா, 2 விதமான மலர்களை வந்து எடுத்திருக்காங்க. 2 விதமான மலர்கள் வந்து ஒன்று சிவப்பும் இன்னொன்று வெள்ளையும். இப்போ வந்து எல்லாருமே வந்து மலர்களை பார்த்துருக்கோம். பல வண்ணம் வந்து மலர்கள் இருக்கும். செம்பருத்திலேயே வந்து நீங்கள் எத்தனை கலர் ஆஃப் செம்பருத்தி ஹைபிஸ்கஸ் வந்து பார்த்துருக்கீங்க, எத்தனை கலர் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து இந்த இதில் வந்து சிவப்பு வெள்ளை, சிவப்பு வெள்ளை அப்படிங்கிற 2 இதை வந்து எடுத்திருக்காங்க. இந்த சிவப்பு இதுக்கு வந்து கேப்சார் 1 கேப்சார் 1 எடுத்திருக்காங்க. வெள்ளைக்கு வந்து கேப்சார் 2 கேப்சார் 2 எடுத்திருக்காங்க. இந்த 2 இதுலேயும் ஒரு பிளான்ட் எடுக்கும்போது கேப்சார் 1 கேப்சார் 2 எடுத்திருக்காங்க. அந்த இதை பொறுத்த வரைக்கும் இந்த இதில் வந்து கேப்சார் 1 கேப்சார் 2 கேப்சார் 1 கேப்சார் 2 போட்டு 2யுமே ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ கேப்சார் 1 கேப்சார் 1 வந்துடும், கேப்சார் 1 கேப்சார் 2 வந்துடும், திருப்பி கேப்சார் 1 கேப்சார் 2 வந்துடும், கேப்சார் 2 கேப்சார் 2 வந்துடும். எடுத்துக்கிட்ட கேப்சார் 1 கேப்சார் 1ம் கேப்சார் 2 கேப்சார் 2 வந்துடுது. என்ன, சிவப்பு மலரும் வெள்ளை மலரும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க, முழுமையற்ற ஓங்குத்தன்மைக்கு அந்தி மந்தாரைன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை 4 o'clock பிளான்ட்னு சொல்லுவாங்க. 4 மணி தாவரம். அந்த இதில் வந்து நம்மளுக்கு கிடைச்ச ரேஷியோ வந்து 1:2:1. எடுத்துக்கிட்ட சிவப்பு மலர் ஒன்றும் எடுத்துக்கிட்ட வெள்ளை மலர் ஒன்று கிடைச்சிது. சிவப்பு வெள்ளை கலந்தால் என்ன கலர் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு, பிங்க் கலர், ஐ மீன் ரோஸ் கலரில் கிடைச்சிருக்கு. அடுத்து இணை ஓங்குத்தன்மை. இணை ஓங்குத்தன்மைனா இந்த மரபணுக்குள் நிகழும் இடைச்செயல்கள் வந்து 2மே ஜாயின் பண்ணி இது பண்ணுற எல்லாமே வந்து இணை ஓங்குத்தன்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து பல்கூட்டு அல்லீல்கள் அப்படின்னா நிறைய விதமான அல்லீல்கள் சேர்ந்து ஒரு கூட்டாக வந்து சேர்ந்து நடக்கிறது எல்லாமே வந்து பல்கூட்டு அல்லீல்கள் சொல்கிறாங்க. இப்போ பல மரபணுக்குள் நிகழும் இடைச்செயலகம் எப்படி அப்படின்னா, இப்போ மரபணுக்குள் நிகழும் இடைச்செயல்கள் எப்படி அப்படின்னா இங்கே பார்ப்போம். பெற்றோர் இதை வந்து ஒன்று வெள்ளை கலர் பூசணியையும் இன்னொன்று மஞ்சள் கலர் பூசணியும் எடுத்திருக்காங்க. வெள்ளை கலர் பூசணிக்கு WW கேப்ஸ்லையும் ஸ்மாலில் GGயும், இதில் வந்து மஞ்சள் இதுக்கு வந்து WW ஸ்மாலும் கேப்ஸில் வந்து G எடுத்திருக்காங்க. இந்த இதில் 2 இருக்கும்போது கேப்ஸ் W ஸ்மால் Gயும் ஸ்மால் W கேப்ஸ் G எடுத்திருக்காங்க. இதை வந்து ஜாயின் பண்ணும்போது கேப்ஸ் W ஸ்மால் W கேப் G ஸ்மால் G. இது வந்து F1 ஜெனரேஷன். இந்த இதை பிரிக்கும் போது நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் தெரியுமா, கேப்ஸ் W கேப் G, திருப்பி கேப்ஸ் W ஸ்மால் G, திருப்பி ஸ்மால் W கேப்ஸ் G ஸ்மால் W ஸ்மால் G. ப்ரீவியஸ் இதில் பார்க்க தெரியுமா, அதே மாதிரியான மெத்தடை இந்த 4 இதுலேயும் போட்டுக்கிறாங்க. போட்டுக்கிட்டு இந்த கேப்ஸ் W வந்து இந்த மேலே உள்ள 4 பேர்ஸோட ஜாயின் பண்ணி இது பண்ணுறாங்க. திருப்பி இந்த கீழே உள்ள செகண்ட் இதை மேலே உள்ள 4 பேரோட மிங்கிள் பண்ணி எழுதுறாங்க. திருப்பி தேர்ட் இதில் உள்ளதோட 4 இதையும் மிங்கிள் பண்ணி எழுதுறாங்க. ஃபோர்த் இதோட எல்லாத்தையுமே 4 இதையும் மிங்கிள் பண்ணி எழுதுறாங்க. இந்த 16 டோட்டல் ஆஃப் நம்பர் கவுண்டிங் 16 பிளான்ட்ல வந்து நம்மளுக்கு 12 இது எடுத்துக்கிட்ட வெள்ளை பூசணி கிடைச்சிருச்சு. என்னென்ன அப்படின்னா இந்த லைனும் இந்த லைனும். ஏன்னா ஃபர்ஸ்ட்லேயே வந்து என்ன லெட்டர் வந்துருச்சு, கேப்ஸ் W வந்துருச்சா. கேப்ஸ் W வந்தது எல்லாமே நல்ல மெச்சூரான வெள்ளை பூசணி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த இதில் வந்து ஸ்மால் W வந்தது எல்லாமே என்ன அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், மஞ்சள் பூசணி, மஞ்சள் கனி. இந்த இதில் ஸ்மால் W ஸ்மால் G நம்ம எடுக்காத பிளான்ட்ல வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா கிரீன். வெள்ளையும் மஞ்சளும் கலந்த 2 தாவரத்துலையும் ஒரே ஒரு தாவரம் மட்டும்தான் புதிதாக ஒரு தாவரம் வந்திருக்கு. அதுதான் வந்து என்ன அப்படின்னா பச்சை கலரில் வந்து ஒரு பூசணி வந்து வந்திருக்கு. இதுக்கு அடுத்து வந்து என்ன இதில் வந்து மரபணுக்கள் மாற்றம் நிகழ்த்தியிருக்கு, மரபணு பாரம்பரியம். பல்மரபணு பாரம்பரியத்தில் வந்து கோதுமை எடுத்து வந்து அவர் வந்து நிறைய விதமான பண்பு கலப்பு வந்து பண்ணி பார்த்துருக்காரு. ஒன்று வந்து அடர் சிவப்பு, இன்னொன்று வெள்ளை. வெளிர்த்த சிவப்பு இதில் எடுத்திருக்காரு. அடர் சிவப்பில் வந்து கேப்சார் 1 கேப்சார் 2 கேப்சார் 2 எடுத்திருக்காரு. வெளியேறதுல வந்து ஸ்மால் R1 ஸ்மால் R2 எடுத்திருக்காரு. இந்த 2 இதையும் இது பண்ணும்போது கேப்சார் 1 ஸ்மால் R1 கேப்சார் 2 ஸ்மால் R2 எடுத்திருக்காரு. இந்த இதை இது பண்ணும்போது இதோட ஜாயின் பண்ணி பார்க்கும், இதே 2 பேர்ஸ் வரும். அதை ஜாயின் பண்ணி பார்க்கும்போது கேப்சார் 1 கேப்சார் 2 ஸ்மால் R2
அடுத்து வந்து ஸ்மால் r1 கேப்ஸ் r2 ஸ்மால் r1 ஸ்மால் r2 அதே பேர்ஸ் தான் சைட்லேயும் கிடைக்கும், நம்மளுக்கு இங்கேயும் கிடைக்கும். இந்த பேர்ஸை வச்சு இதை ஜாயின் பண்ணி பார்க்குறாங்க. இந்த பேரை வச்சு இந்த பேரை வச்சு இந்த பேரை வச்சு இது மாதிரி ஹோல் ஆஃப் த பிளான்ட்டை வந்து ஜாயின் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கிடைச்ச ரேஷியோ மெத்தட் வந்து 1:6:15:20:15:6:1 எடுத்துக்கிட்ட பிளான்ட்லேருந்து இன்க்ரீஸ் ஆகி திருப்பி இன்க்ரீஸ் ஆனது வந்து அப்படியே டோட்டலாக டிக்ரீஸ் ஆகி வந்துருச்சு பிளான்ட்ஸு. இந்த மெத்தட்ஸ் வந்து ஒரு டைம் பண்ணி பார்க்காம அவர் ரிப்பீட்டடாக அடுத்தடுத்து தொடர்ந்து பண்ணி பார்த்துருந்ததுனால இந்த ரேஷியோ மெத்தட் வந்து கிடைச்சிருக்கு. துல்லியமாக வந்து மென்டர் வந்து எத்தனை டைம் வந்து இந்த பிளான்ட் வந்து கலப்பு பண்ணி பார்த்துருக்காரு அப்படிங்கிறது வந்து சொல்லலை. இருந்தாலும் வந்து அவர் பண்ணி பார்த்துருக்க கலப்பு மெத்தட் மூலிமா இந்த இவ்வளோ ரேஷியோ மெத்தட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. குரோமோசோம் தவிர்த்த பாரம்பரியம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு தாவரம் அடர் பச்சை கலரில் இருக்கையும் வெளிரிய பச்சை கலரில் இருக்கிறதுக்கான காரணம் வந்து இந்த குரோமோசோம் தான். அந்த குரோமோசோம் ப்ரெசென்ட் ஆகலை அப்படின்னா ஒரு வந்து வெளிர்த்த இதில் வந்து இருக்கும். இப்போ வந்து வெளிர்த்த பச்சையும் அடர் பச்சையும் 2 தாவரத்தை எடுத்திருக்காங்க. இப்போ வெளிரிய பச்சையோட அடர் பச்சை தாவரத்தோட பூக்களை வந்து ஒன்று பண்ணி இது பண்ணும்போது அடர் பச்சை தாவரம் வந்து கிடைக்குது. இப்போ இப்போ வந்து அடற்பச்சையோட வெளிர்த்த பச்சை இது பண்ணும்போது இங்கே வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, வெளிர்பச்சை இதுதான் கிடைச்சிருக்கு. என்ன வந்து எதோட ரியாக்ட் பண்ணி எந்த பிளான்ட்டோட நம்ம ரியாக்ட் பண்ணுறோமோ அந்த பிளான்ட் நம்மளுக்கு வந்து இதில் கிடைச்சிருக்கு. இந்த இதில் வந்து ஒரு பிளான்ட் வந்து நல்லா மெச்சூர் ஆகி அதோட பழுத்த இலை, சில பிளான்ட் வந்து நல்லா தளிரில் வந்து நல்லா பச்சை பச்சைன்னு இருக்கும், சில பிளான்ட் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லா மஞ்சள் கலர், அது எல்லாமே இந்த குரோமோசோம் தான். குரோமோசோம் இருந்துச்சு அப்படின்னா நல்லா வந்து க்ரீன் கலரில் இருக்கும். குரோமோசோம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அதோட பாரம்பரியம் எல்லாமே வந்து ஒரு வெளிரிய பேல் கிரீன் கலர்ல தான் வந்து இருக்கும், வெளிர்பச்சை கலர்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த லெசனோட லாஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா முதுமரபு மீட்சி. முதுமரபு மீட்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளான்ட் வந்து ஃபுல்லா டோட்டலா அது இனமே வந்து டெட் ஆயிருச்சு, இறந்து போயிருச்சு, அழியக்கூடிய நிலையில இருந்துச்சு, இல்லை அழிந்துட்டே போயிருச்சு அப்படின்னா அந்த பிளான்ட்லேருந்து ஒரு சீடு இல்லை வந்து அந்த பிளான்ட்லேருந்து ஏதோ ஒரு ஸ்டெம்மு அதை வச்சு நம்ம வந்து திருப்பி வந்து இதே பிளான்ட்டை வந்து மீண்டும் அதே தாவரத்தில் வந்து உருவாக்கக்கூடிய நிகழ்வு தான் முதுமரபு மீட்சி அப்படின்னு சொல்றாங்க. ஓவரால் வந்து இந்த லெசன் வந்து என்ன அப்படின்னா பாரம்பரிய மரபியலை பொறுத்த வரைக்கும் மரபு அப்படிங்கிறது வந்து ஒரு மரபியல் வந்து என்ன அப்படின்னா, ஒரு தாவரத்துலேருந்து வந்து அதே தாவரத்தில் வந்து எந்த ஒரு புதிய வகையான தாவரத்தை வந்து கண்டுபிடிக்கலாம், எந்த விதமான டிஃப்ரெண்ட் ஆஃப் பிளான்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம், அடுத்தடுத்த மரபு வந்து எப்படி வந்து அடுத்தடுத்து கண்டுபிடிச்சிட்டே போகலாம், நிறைய விதமான தாவரங்கள் வந்து இது மூலியமாக வந்து எப்படி வந்து இனம் பெருக்கிக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு புதிய டாப்பிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.